ஹாய் மக்களே வணக்கம். வானதி அம்மா ஒரே ஒப்பாரி வச்சுட்டு இருக்காங்க. வானதியை திட்டி தீக்குறாங்க. அடி பாவி, இது மாதிரி வயிற்றுல புல்ல வாங்கி வந்துட்டியே, எங்கள் மானத்தை வாங்குறியே, எதுக்கு என் வயிற்றுல வந்து பொண்ணா பிறந்த தெரியலையே, படிச்சு சொன்னனே அந்த குடும்பத்து சவகாசம் வேணான்னு கேட்டியா, என் புருஷனை வேற இப்படி தலைகுனிய வச்சுட்டியே, ஊரே நான் காரி துப்பமே, அடி சண்டாளி பாவி அப்படின்னு திட்டிட்டு இருக்காங்க. ஆனால் வானதிக்கு வந்து ரொம்ப மனசு கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா வானதிக்கு அவங்க அப்பா ரொம்ப பிடிக்கும். சரி எப்படியோ உண்மை சொல்லிடலான்னு பார்த்தா இதை சாக்க வச்சு அவங்க வேற யாருன்னா கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. வேணாம் இதே நம்ம மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க எதுக்குமே வாயை திறக்கல. படன்னு பேசுகிற வானதி வாயை மூட்டு அமைதியாக இருக்காங்க. அவங்க அண்ணன் வேற வந்துட்டு திட்டிகிட்டே இருக்கான். உடனே ஃபோனை போட்டு அந்த பாண்டி பயலுக்கு ஃபோன் போடுறேன்னு ஸ்பீக்கரில் ஃபோன் போடுறாங்க. பாண்டியனுக்கு கால் பண்ண உடனே அவனை பேசவே விடலை. இவனே இல்லை, ஏண்டா புறம்போக்கு நாயே, என் தங்கச்சியை வந்து கர்ப்பமாக்கிட்டு அங்கே போய் திருட மாதிரி ஒழிஞ்சிட்டு இருக்கியா, அவனை நீ மட்டும் வந்த வச்சுக்கோங்க, உன்னை பொலி போட்டுருவான்டா அப்படின்னு திட்டுறாங்க. ஆனால் இந்த பாண்டியனுக்கு ஒன்றுமே புரியல, எதுக்கு இவன் எதாவது பேசுகிறான்னு பதில் எதுவுமே அவன் பேசவே விடலை. இஷ்டத்துக்கும் அவங்க அம்மாவும் ஃபோனை வாங்கி அசிங்கமாக பாண்டியனை திட்டுறாங்க. உடனே அவங்க அண்ணன் இருக்கான் பார்த்தியா, அண்ணன் அவனுக்கு ஃபோன் பண்ணுறான். அவன் தான் ரொம்ப நல்ல மாதிரி பேசிகிட்டு இருப்பான். அப்போ தான் அவங்க தும்பி தம்பி கதையெல்லாம் தெரியும். ஃபோனை போட்டு அவனை வேற லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்குறாங்க. அந்த அம்மா கேடுகட்ட குடும்பத்திலேயே சவகாசம் வேணான்னு சொன்னேன், அநியமாக என் பொண்ணை வயிற்ற நிரப்பிட்டானே உன் தம்பி, இதெல்லாம் நடக்குமா, நான் வரேன் இரு, வந்து உங்களை போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணி உங்களை கோர்ட்டில் நிற்க வைக்கிறேன், உங்கள் தம்பி வந்து நான் ஜெயிலில் அடைக்க போகிறேன்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்காங்க. அந்த அம்மா இதை கேட்ட சேரனுக்கு ஒன்றுமே புரியலைங்க. பாண்டியனை கூப்பிட்டு எதுவுமே விசாரிக்காத அடிச்சிடுறாரு. இதை கேட்டு எல்லாருமே ஷாக்காக வர்றாங்க. சோழன் பல்லவன் எல்லாமே ஷாக்காக வராங்க. என்ன நடந்துச்சுன்னே தெரியல. ஆனால் இந்த பாண்டி பேசுறதுக்கும் அவங்க வாய்ப்பு கொடுக்கல. பாண்டியனுக்கே அந்த குழப்பத்துலேருந்து அவர் வெளியே வரல. அவர் அப்படியே ஷாக்காக நிற்கிறாரு. அடி வாங்கிட்டு பேசாமல் இருக்காரு. ஒன்று சோழனும் அண்ணா எதுவும் அடிக்காதீங்கன்னா பாவன் அவன் கஷ்டப்படுறான், என்ன எதுன்னு விசாரிக்கலான்னா, பாண்டியனை வெளியே போட, அப்புறமா நான் பேசிக்கலான்னு சொல்லிட்டு வெளியே அனுப்பிச்சிடுறாரு. சரி கோவம் அந்த பாண்டி என்ன பண்ணுறாரு, என்னதான் நடக்குதுங்க ஒன்றுமே புரியலையே அப்படின்ட்டு அந்த வானதிக்கு ஃபோன் பண்ணு பார்த்தா அந்த ஃபோனும் சுவிட்ச் ஆஃப்ல இருக்குது. சரி பாவி ரொம்ப மனசு கஷ்டப்பட்டு அப்படியே கம்முனே தான் இருக்காரு. இந்த வானதி கொஞ்ச நேரம் கழிச்சு திருப்பி கால் பண்ணுறாங்க. கால் பண்ணிவிட்டு பாண்டிக்கிட்ட வந்து, என்ன பாண்டி நல்லா இருக்கியா, ஒரு குட் நியூஸ் தெரியுமா, நீ அப்பாவா போகிறடா அப்படின்றாங்க. என்ன நடந்தது, நம்மளுக்குள்ளே எதுவுமே நடக்கலையே, எனக்கு என்ன சொன்ன ஒன்றுமே புரியல, விளையாடாத. நான் விளையாடல பாண்டி, நிச்சயமாக நான் கர்ப்பமாக இருக்கேன்டா, நீ அப்பாவா போகிறடா, உங்கள் அண்ணன் பெரியப்பாவா போகிறான்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. வானதி நம்மளுக்குள்ளே ஒன்றுமே நடக்கல, ஏன் இப்படி பேசுகிற, விளையாடாத அப்படின்றாரு. நான் ஒன்றும் விளையாடல, நான் நிஜமாக தான் சொல்கிறேன் அப்படின்றாங்க. நம்ம கல்யாணம் பண்ணுறதுக்காக தான் நீ இப்படிலாம் பேசுகிற அப்படின்னு இவர் கேட்குறாரு. இங்கே சேரனும் சோழங்கிட்ட எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. இவன் அப்பே நினச்சேன்டா, அந்த பொண்ணை வீட்டுக்கு இட்டுன்னு வந்து தேவையில்லாமல் இவன் பேசிக்கிட்டு இருந்தா, ஏதோ தப்பு பண்ணியிருக்கான், இது மாதிரிலாம் தப்பு பண்ணாதான் நம்ம சீக்கிரமாக கல்யாணம் பண்ணிக்கலாம்னு ஐடியா பண்ணி அந்த பொண்ணோட வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டான்டா. எவ்வளோ நம்பினேன் நான், துரோகம் பண்ணிட்டான், அவன் என் மூஞ்சிலையும் முடிக்கூடாது, அவன் என்கிட்ட பேசவே கூடாதுடா, நான் அப்பே நினைச்சேன் சின்ன பொண்ணா பாவண்டா அப்படின்ட்டு ஒண்ணுமே விவரம் தெரியாது இந்த சேரன் வேற புலம்பிட்டு இருக்காரு. பாருங்க பாண்டி தாங்க பாவம். இந்த பாண்டிக்கு எவ்வளோ அவமானம், இந்த குடும்பத்தில் வீட்டில் இருக்கவங்க அவமானம், ஊரில் இருக்கவங்ககிட்டயும் அவமானம், வெளியே இருக்க இந்த குடும்பத்தை பற்றி என்ன பேசுவாங்க தெரியல, எல்லாம் இந்த வானதி பண்ண வேலை. ஆனா வானதி என்ன பண்ணுவா பாவம், அவ அப்படியே தப்பிக்கணும்ல, அதுல இருந்தா இந்த விஷயம் எல்லாம் பண்ணா. இப்ப திடீர்னு வானதி வந்து உண்மையை சொல்லிட்டா கிறுக்கு பிடிச்ச லூஸ் அந்த வசந்த எதனா பண்ணி அவளை கல்யாணம் பண்ணி வச்சிருவான். அடுத்த வர எபிசோட்ல தாங்க தெரியும் என்ன நடக்க போகுதுன்ட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.